ரிஷபராசிக்கு 7ஆம் வீடான விருச்சக ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக குரு பகவான் பார்க்கிறார். கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்த உங்களுக்கே கிட்டத்தட்ட கணவன் ஒரு இடத்திலும் மனைவி ஒரு இடத்திலும் இருப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும். புரிதல் இல்லாத தன்மை அப்படிங்கிற சூழ்நிலையில் ரிஷபராசி என்பர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையான செயல்பாடுகள் குரு பகவான் மூலம் கிடைக்கும். பிரிந்த அல்லது பிரிய நினைக்கிற ஒரு உறவு கண்டிப்பாக உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனம் தெளிவாகும். மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான முடிவெடுக்கும். உறவு என்பது உங்களுக்கு ஒற்றுமையாக இருந்து உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கு உறுதுணையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ கவலை இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான தெளிவான முடிவு, அப்பாடி அது போதும்ல, வேற என்ன? குரு பார்வை அதிசாரம் பெறுவது மூலமாக நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். நல்ல வில்பவரான பொண்ணு, இந்த பொண்ணு தன்னம்பிக்கையில் சரியான பொண்ணு, இதுதான் முடிவு, இப்படித்தான் முடிவுன்னு ப்ரொஃபைட்டாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பொண்ணு கூட இப்போ சில தடுமாற்றத்தில் இருந்திருப்பாங்க. பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி அதிசாரமாக இந்த மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி பயணம் செல்கிறார். அப்போ இந்த குரு பகவான் அதிசாரமாக போகிறாருன்னா என்ன, அதோடைய விளக்கம் என்ன அப்படின்னா, குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு ராசியில் ஒரு வருஷம் நிரந்தரமாக இருப்பார். சில நேரங்கள் என்ன பண்ணுவார்னா வக்கரமாகி ரிவர்ஸில் வருவார். பல நேரங்கள் வந்து என்ன பண்ணுவார்னா பட்டுன்னு கொஞ்சம் முன்கூட்டியே நடந்து போவோம். அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வேகமாக ஒரு ராசியை விட்டு கடந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவார். இதுதான் அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்பொழுது மிதுன ராசிக்குள்ளே கடந்த மே மாதம் நுழைந்த குரு பகவான் தற்போது அதிசாரமாக கடக ராசிக்குள்ளே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி உள்ளே நுழைகிறார். அப்போ கடகராசிக்குள்ளே நுழைவதனால் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது? இந்த குருவின் பார்வை ஒவ்வொரு ராசிக்குமே பல மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்குள்ளே அவர் நுழைஞ்சு அவர் ஒரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியினுமே பார்ப்பார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார். தன்னுடைய 9ஆம் பார்வையாக டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியை பார்ப்பார். தன்னுடைய ராசியவே பார்ப்பார். அப்போ மீனத்தில் சனி பகவான் என்ன பண்ணுறாரு, வக்ரமாய் உட்கார்ந்துருக்காரு. இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல பேரை பாடாப்படுத்த வேண்டிய சூழ்நிலையெல்லாம் எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஏற்படுது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த குரு பார்வை மூலமாக சனி பகவானுடைய கொஞ்சம் அந்த வக்ர நிலையில் உள்ள தாக்கம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் நம்மளுடைய குரு பகவான் கடகராசிக்குள்ளே இருப்பார். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் ரிவர்ஸில் வந்து வக்கரமாகி மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு அதிசார பலன்கள் மூலமாக என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய பார்வைகள் மூலமாக ரிஷபராசிக்கு எத்தனாம் இடத்தை பார்க்கிறார் என்று பார்க்கும் பொழுது, ரிஷபராசிக்கு 7ஆம் வீடான விருச்சக ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக குரு பகவான் பார்க்கிறார். அதுக்கடுத்தபடியாக குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக ரிஷபராசிக்கு 9ஆம் வீடான மகர ராசியை பார்க்கிறார். அதுக்கடுத்தபடியாக ரிஷப ராசிக்கு 11ஆம் வீடான மீன ராசியை குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்ன வீடு வந்து கொஞ்சம் வலிமை அடைகிறது என்று பார்த்தால் 7ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீடு, அதுக்கடுத்து 11ஆம் வீடு. அப்போ இந்த 3 வீடுகளும் கொஞ்சம் வலுவானால் ரிஷபராசி என்பவர்கள் என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை சந்திப்பீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் ஒற்றுமை என்பதே ரொம்ப சிறப்பு. கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அப்படின்னு நினச்சி வாழ்ந்த உங்களுக்கே கிட்டத்தட்ட கணவன் ஒரு இடத்திலும் மனைவி ஒரு இடத்திலும் இருப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம்னு சொல்லலாம். ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரே வீட்டுக்குள்ளே இருக்குங்க. நானும் என் வீட்டுக்காரும் பேசி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க, நானும் என் வீட்டுக்காரமாக பேசி 5 வருஷம் ஆச்சுங்க அப்படிங்கிற வார்த்தையை கடந்த காலங்களில் கோச்சார கிரகங்கள் கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்கிறோம். ஓகேவா? அப்போ புரிதல் இல்லாத தன்மை அப்படிங்கிற சூழ்நிலையில் ரிஷபராசி என்பர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையான செயல்பாடுகள் குரு பகவான் மூலம் கிடைக்கப் போகிறது. பிரிந்த அல்லது பிரிய நினைக்கிற ஒரு உறவு கண்டிப்பாக உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களிடம் ஒரு அன்பை மீண்டும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக காத்திருப்பாங்க. ரொம்ப நாளாக நீங்கள் அவங்களுக்காக காத்திருந்தீங்கல்ல, அவங்க உங்கள் மேலே அன்பு வச்சுருக்காங்க, உண்மையான பாசம் வச்சுருக்காங்க, அக்கறையாக இருக்காங்கிறக்காக நீங்கள் காத்திருந்தீங்க பார்த்தீங்களா, அது அப்படியே சேஞ்ச் ஆகி அவங்க உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் இருக்கின்றன. மனம் தெளிவாகும். மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான முடிவெடுக்கும். அதனால் என்ன தெளிவெடுக்கன்னு தெரியல, ஏண்டா கொடுமையாக இருக்குது, எது எடுத்தாலும் முட்டுக்கட்டை போடுறாங்க, எங்கேருந்து அடிக்காந்தல, எவன் அடிக்காந்தல, எப்படி அடிக்காந்தல, ஆனால் என்னை வச்சு செய்கிறாங்கப்பா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளோ கிரகமைப்பு ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் அந்த பாதிப்பு தன்மையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டு. உறவு என்பது உங்களுக்கு ஒற்றுமையாக இருந்து உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கு உறுதுணையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தகப்பனார் வழி சொத்து, தகப்பனார் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் ஏதாவது பிரச்சனைகள், கவலைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் என்ற தன்மைகள் இருந்திருந்தால் அந்த தன்மை குருவின் பார்வை மூலமாக மறையப் போகிறது. அப்போ கவலை இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான தெளிவான முடிவு, எப்பாடி அது போதும்ல, வேறு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு ஒரு மனிதனுக்கு கவலை இருக்கக்கூடாது, தெளிவான ஒரு முடிவு இருக்கணும். இந்த தெளிவான முடிவு தான் அவனை உயரத்தில் கொண்டு போகுது அப்படிம்பாங்களா, அதே மாதிரி நீங்கள் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக கிடைக்கப் போகிறது என்று பார்க்கலாம். சரி, குரு பகவான் இப்போ வந்து ஆரோக்கியத்தை கொடுத்துட்றாரு, தெளிவான முடிவை கொடுத்துட்றாரு. இன்னொரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோமே, அந்த விஷயம் கிடச்சிருமா அப்படின்னா, குரு பார்வை அதிசாரம் பெறுவது மூலமாக நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். லாபம் அதிகரிக்கும். இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடாக பார்க்குறான்னு சொன்னோம். 11ஆம் வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன ராசியாக வரும். அப்போ மீனத்தில் யார் உட்காந்துருக்கான்னா சனி பகவான் வக்கிரமாய் உட்காந்துருக்காரு. அப்போது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் உங்களுடைய ராசியை 3ஆம் பார்வை மூலமாக பார்த்து அப்படியே ஒரு நல்ல சக்தியாக இருந்தாப்பா, நல்ல ஒரு வில் பவராக இருந்தாப்பா அந்த தம்பி. ஆனால் அப்படியே வெயிட் போயிடுச்சுப்பா. நல்ல வில் பவரான பொண்ணு, இந்த பொண்ணு தன்னம்பிக்கையில் சரியான பொண்ணு, இதுதான் முடிவு, இப்படித்தான் முடிவுன்னு பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பொண்ணு கூட இப்போ சில தடுமாற்றத்தில் இருந்திருப்பாங்க. தன்னறியாமல் ஏதாவது தவறான ஒரு முடிவெடுக்கிறதோ, தன்னை அறியாமல் தேவையில்லாத ஒரு விஷயங்களை தலையிடுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் என்பது உண்மை. அப்போ இந்த வாய்ப்பு குறைவதற்கு வாய்ப்பு இல்லையா, நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை உண்டு. குருவின் பார்வை மூலமாக உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றத்தையும் எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாக போகிறது. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. ஏன்னா குரு பார்வை உங்களுடைய பொருளாதாரத்தில் விழுவதனால ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம் என்ற தன்மையில் உங்களுக்கு இந்த குரு அதிசார பலன்கள் உறுதியாக சொல்ல முடியும். அதாவது நம்ம பல யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இருந்தாலும் நம்முடைய பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் மூலமாக நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் மட்டும் கிடையாது, வெளிநாடுகள்லேருந்து பல நாடுகள்லேருந்து நமக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. சார் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு, சனி பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க, குரு பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க, ராகுகேது பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க. ஸோ அத்தனை வீடியோலையுமே அதிக கமெண்ட்ஸ் நம்ம பேசுனதில் வாங்கின ஃபஸ்ட்டு
சேனல் அப்படின்னா நம்முடைய பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் தான். அதுக்கு உங்களுடைய மேலான ஆதரவு தான் காரணம். நம்ம வீடியோ போட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுறீங்க, அதே போல் உங்களுடைய கமெண்ட்ஸும் கொடுக்கீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல விதமான கமெண்ட்ஸ் அதிகமானவர் கொடுக்கீங்க. சில நபர்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிப்படைஞ்சிருப்பாங்க, அதனால் அவங்க சில தேவையில்லாத கமெண்ட்ஸும் அவங்க மனசுக்குள்ள வார்த்தைகளை வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வருத்தப்பட போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வேலையை சரியாக பார்க்கணும். அப்போ தான் நம்ம அத்தனை பேருடைய வாழ்க்கைக்குரிய விஷயங்களை ஒரு கிரக ரீதியாக ஆராய்ந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ பேசின அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் அதிசாரமாக, அதாவது குரு பகவான் அதிசாரமாக செல்லும்பொழுது உங்களுக்கு ஏற்படும், உங்களுடைய ராசியின் ரீதியாக உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் அப்படிங்கிற பொது பலன் தான் பார்த்துருக்கீங்க. இது ஒரு 20% சேஞ்சஸ் கண்டிப்பாக உண்டு. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் தெளிவாக சொல்ல முடியும். அப்போ நீங்கள் மறக்காமல் இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு கொடுங்க. மேலும் உங்கள் மூலமாக நாங்கள் வளர்ச்சி அடைய உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம்.